ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? தனா ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்குறான் இல்லையா? ஸோ இப்போ ஹீரோயின் அவனை போலீஸ் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்கன்றது கேள்விப்பட்டு ஹீரோவோட ஹெல்ப்போட அங்கே வந்து சேர்றான். ஸோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. தன்னால் தான் தனக்கு வந்து இந்த மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் இன்னும் கண்மொழிக்கலன்னு வேற அவள் ரொம்ப பயத்தில் இருந்துட்டுருக்காளா. அப்போ ஹீரோவுடைய எக்ஸ் இருக்கால இந்த டாக்டர், அவள் தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து சமாதானம் சொல்லிகிட்ருக்கா. அவன் நல்லா தான் இருக்கான், சடேஷன்னால தான் தூங்கிட்டுருக்கான், மற்றபடி அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா டெஸ்ட்டு ஸ்கேனுன்னு எல்லாமே ரன் பண்ணியாச்சு, இன்டர்னலாக அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினும் தனியாக வெளியில் வந்து உட்காந்துருக்காங்களா. அப்பா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ ஹீரோவுடைய அப்பா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ளேம் பண்ணுறா. இது இவனுக்கு பிடிக்கல. ஸோ எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தேவையில்லாமல் எங்கள் அப்பா மேலே பழி போடாத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய தனாவுடைய அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் இருக்கான்ல, அவன் அங்கே வரான். ஸோ அவனை பார்த்தோன்னே ஹீரோயினும் நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன், ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா, தனாவை யார் பிடிச்சாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பக்கத்துலேயே ஆளை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஹீரோவை பாயிண்ட் பண்ணி இந்த போலீஸ் ஆஃபீஸரும் கேட்குறானா. அதனால் ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஸோ தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க, போலீஸ் ஆஃபீஸர்னு நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பேசுங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். ரெண்டு பேரும் அடிச்சுக்காத குறையா அப்படியே வந்துட்டு முக்க வந்து உரசிட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோயின் நடுவில் புந்து ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுறாளா. சரி இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து எப்படி தனாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுடைய ஃபோனை வச்சு தான் ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்ல, அவன் மொபைல் அது வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் இருந்ததுனால ட்ரேஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் அது லைட்டாக பிங் வந்த உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். போய் பார்க்கும்போது இவனை கூட்டிகிட்டு போன ஆட்கள் ஒரு நாய் ரோட்டில் வீசுகிற மாதிரி முகத்தை மூடி கை காலெல்லாம் கட்டி போட்டே நடு ரோட்டில் அடிச்சு போட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவனை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்லாம் சொல்கிறாங்க. ஸோ பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்களா. ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்த்து ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சுக்கலாம், உனக்கும் எனக்குமான சம்மந்தம் முடிஞ்சு போச்சு, இந்த மேரேஜை வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம், எனக்கு தனாவும் அவங்க அம்மாவை பற்றின விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் என்னால் வந்துடக்கூடாது, ஸோ இது எல்லாமே உங்கள் அப்பா தான் பண்ணுறாரு, என்னையை பழி தீர்க்கறதுக்கு தான் பண்ணுறாரு, அதனால் நான் உங்ககிட்ட இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. நீ செல்ஃபிஷ்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீ பேசுறதுல தான் நீ எப்படிப்பட்ட செல்ஃபிஷ்னு எனக்கு தெரிய வருது, உன்னுடைய வேலையாகிடுச்சு அப்படின்ன உடனே தனா கிட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீ கேதர் பண்ணங்கிற விஷயம் தனாக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற பயத்தினால தான் நீ இப்போ எஸ்கேப் ஆகிறதுக்காக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறான். இவங்க சண்டை பிடிச்சிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்களா. அந்த சமயத்தில் அங்கே சிவாவுடைய அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சண்டையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோவுமே இல்லை நான் சாப்பிட வரல, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்கள் அப்பா கிட்ட பேசணும், அதனால் நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட லஞ்சுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ யூஸ்வலாக இவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஹெட் ஆஃப் த சேரில் ஹீரோடைய அப்பா இருப்பார், அவருடைய சைடில் ஒரு சைடில் பையன் ஒரு சைடில் அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பக்கத்தில் தான் ஹீரோயின் உட்காந்து சாப்பிடுவா. ஆனால் இந்த முறை பார்த்தா ஹீரோ உட்காந்த உடனே பக்கத்தில் அவங்க அம்மா ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயின் அதனால் அவங்க அம்மாவோட பிளேஸில் உட்காந்துக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோடைய அப்பாவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இடம் மாதிரி உட்காந்துருக்கீங்க, அவங்கவுங்க இடத்துல உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய அம்மாவும் வீம்புக்குனேன் நான் இங்கே தான் உட்காருப்பேன், என் பையன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மருமக பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக் விட்டுக்கிட்டு, இந்த வீட்டில் எனக்கு உட்காரது கூட ஒரு சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு, என் பிளேஸ்க்கு எனக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் சொல்லி டைலாக் அடிச்சிட்ருக்காங்களா. ஆனால் இது யாருமே சட்டை பண்ணலை. பட் ஹீரோவுடைய அப்பா மட்டும் அவங்க பிளேஸ் மேலேயும் அவங்க ஃபுட்டு மேலேயும் கண் வச்சுக்கிட்டே இருந்துகிட்ருக்காரு. அவருடைய அப்பா மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதனால் ஃபோன் பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரா. அந்த சமயத்தில் ஒரு மெடிசன் பாட்டில் கீழே விழுகுது. இதை ஹீரோ பார்த்துட்றா. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஹீரோ குனியும் போது இவர் டக்குன்னு அதுக்கும் முன்னாடி கீழே பாஞ்சி அந்த மருந்தை எடுத்துடுறாரு. ஹீரோ இதை நல்லாவே நோட் பண்ணுறான். அவர் டக்குன்னு எடுத்து அவன் பார்க்காத மாதிரி மறைச்சி வைக்கணும்னு தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் இருக்கான். இந்த மெடிசன் பாட்டில் மாதிரி தானே இன்னொன்று அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ண சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ எல்லோரும் ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுடைய அம்மா வந்து ப்ரீத் பண்ண முடியாமல் அவங்க தொண்டையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க மூச்சு விட்டதுக்கே திணறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பதட்டப்பட்டுட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவோ நான் ஒரு டாக்டர் தாங்கிறதையும் மறந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்ற இல்லையா, அந்த அளவுக்கு தான் என்னுடைய வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காமா கிளம்பி போயிடுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சேர்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பிரேம் இருக்கான் இல்லையா, அவங்க அக்காவை அடித்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டு இப்போ ஆன்ட்டிக்கு கால் பண்ணி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஸோ நான் கால் எடுக்கலைன்னா எங்கள் அக்காவை இப்போல்லாம் டார்ச்சர் பண்ணுவீங்களா, எங்கள் அக்கா அவங்கக்கிட்ட வேலை தானே பார்த்துட்ருக்காங்க, எப்படி அவங்க மேலே கை வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்ருக்கான். அவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ண வேலைக்கு எங்களை வந்துட்டு எப்படியாவது கழட்டி விட்டுட்டு
வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோடனே அவன் கோவப்பட்டு கத்துறான். நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் வந்துட்டு நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக முடியாது. நான் என்னைக்கு போலீஸ்கிட்ட மாட்டினாலும் சரி, நீங்கள் தான் ஹீரோயினுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி உங்களையும் சேர்த்து தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்கள மிரட்டிட்டு இருக்கான். பட் அவங்க வந்து எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. ஆல்ரெடி 2 பேரை போட்டு தள்ளவளுக்கு உனைய போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்காங்க. அவருடைய அம்மாவை கரெக்ட் டயத்தில் காப்பாற்றிட்டுறாங்களா? ஸோ அப்போ அவனுடைய அப்பா அங்கே ரொம்ப கூலாக வராரு. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் பாய்சன் சாப்பிட்டும் பழிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நீங்கள் இப்போ ரொம்ப கூலாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுறான். பரவாயில்லையே, என் பையனுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் புத்தி இருக்கு போல். உங்கள் அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு டாக்டர் சொல்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு பாய்சன் தான் சாப்பிட்ருக்காங்கிறத சொல்கிற அளவுக்கு வந்துட்டு உனக்கு புத்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சர்க்காஸ்டிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஹீரோவும் கோவப்பட்டுட்டு, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவுக்கு டாக்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பார்த்ததை வச்சு அப்சர்வ் பண்ண வச்சே தெரியும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அவங்க அப்பாவும் சொல்லு, கொஞ்சம் சத்தமாகவே சொல்லு, பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காளே உன் பொண்டாட்டி, அவக்காதுலேயே விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து ஒட்டு கேட்குறத இவர் திரும்பி பார்க்காமலே கண்டுபிடிச்ச விஷயத்தை வந்துட்டு அப்பா ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்க்குறானா. ஸோ இவர் உடனே நீ என்ன வேணுமோ வந்து மனசில் நினச்சிக்கோ, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டுனே முடிவும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் அப்புறம் அந்த லாயர் அங்கிள் பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஸோ பிரேமை வெளியில் வர வைக்கிறதுக்காக அவங்க அக்காவை வந்து இவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இது வந்து அந்த ஆன்ட்டியாக இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் இந்த விஷயத்தில் இன்வால்வே ஆகிருக்க மாட்டேன், பட் அந்த ஆன்ட்டி எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, ஸோ அவங்கள அம்போடு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கூடவே தனா கேஸ் பற்றியும் அவங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தனா விஷயத்தில் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஹீரோயினும் தனாக்கு இப்படி ஆனதுக்கு சிவாவுடைய அப்பா தான் காரணம், ஸோ ஹீரோவுடைய அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்லிட்டு கால் கட் பண்ணும்போது தான் கரெக்டாக அங்கே ஹீரோ வந்து நிற்கிறானா. ஸோ இவ பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு திரும்ப திரும்ப எங்கள் அப்பா மேலே பழி போட்டுக்கிட்டு கண்டவங்கள்ட்டே பேசிட்டு தான் இருப்பல்ல, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேல, எங்கள் அப்பாவை எதிர்த்து ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அப்பா இன்னைக்கு பண்ணதை கூட நீ மறந்துட்டியா, என்னையே கொல்லணும்னு சொல்லிட்டு என்னுடைய பிளேட்டில் தான் ஒரு விஷம் கலந்துருக்காரு, உங்கள் அம்மா தெரியாமல் அங்கே போய் உட்காந்ததுனால இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க நிலமையில இருந்துட்டுருக்கு, ஸோ இப்போ கூட அவங்க அப்பாக்காக நீ சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னோடனே உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இதனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பேறிடுது. எங்கள் அப்பா அம்மா இப்போ உயிரோடவே இல்லை, அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க, செத்து போனவங்களை மண்ணுக்குள்ளே மக்கி போனவங்களை கூட விடாமல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கெட்டதாக தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாளா. உடனே இவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு, சாரி நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, அவங்கள பற்றி நான் நடுவில் எடுத்துருக்கக்கூடாது, என்னோடைய எமோஷன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். அவள் கையில் இருந்து தண்ணி ஊற்றுதா. ஸோ இவன் உடனே பதறி போயிட்டு அதை தொடச்சி விட்டுட்டு திரும்ப திரும்ப சாரி கேட்டுட்ருக்கானா. ஹீரோயின் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு, உன்னோட வீக்னஸே பொம்பளைங்களோட கண்ணீர் தாங்கிறது நல்லாவே தெரியுது, 2 சொட்டு கண்ணீருக்கே வந்துட்டு இப்படி ஆடி போயிட்ட, ஸோ இப்படி தான் ஜானை வந்துட்டு இத்தனை நாளாக உன்னை நம்ப வச்சுட்ருக்காளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு நான் வீக்னஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு என்னால் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும், உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுட்டா, அதுக்கப்புறம் உன்னால் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளிட்டே இருந்துட்டுருக்கான். இவன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்டே இருக்கானா. ஹீரோயினும் இவனுடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் பாம்பு போகிறத பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு சொல்கிறான். ஆமாம் நீ தான் பாம்பு, எப்போ விஷத்தை கக்குவ, எப்போ பாசமாக இருப்படி தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவகிட்ட டைலாக் பேசிகிட்டு இருக்கான். அடே நிஜமாவே உனக்கு பின்னாடி பாம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னது தான் மிச்சம். அதுக்குள்ளே இவன் அப்படியே மயக்கம் போட்டு நம்ம ஹீரோயின் மேலே புதக்குன்னு விழுந்துடுறான். ஹீரோயினும் எழுந்திரி, முதல்ல ஆட்களை கூப்பிடுவோம், பாம்பை விரட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அசையாமல் நில்லு, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் எப்படியோ அவனை தட்டு மாதிரி அவன் உட்கார இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாளா. அவன் மடியிலே படுத்துக்கிறான். என்னால் முடியல, எனக்கு தலை சுற்றுது, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியான்னு உடனே சத்தியமாக எனக்கு தலை சுற்றுது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் அவங்களுடைய லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமாக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அம்மா அப்பா நான் அப்புறம் அவளுடைய ஆன்டி ரஷிகா அவங்க பொண்ணு ஜான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்கும், இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறான். எனக்கும் அந்த மாதிரி நிறைய சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம், நான் அப்பா அம்மா மட்டும்தான் இருந்தோம், 3 பேரும் ஆளுக்கு ஒரு தசையாக தான் இருப்போம், எனக்கு அட்டென்ஷனே பெருசாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோயினும் என்னோட லைஃப்க்கும் உன்னோட லைஃபே பரவாயில்ல, ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், இப்போ பாரு ப்ரீத் பண்ண கூட டைம் இல்லாமல் ஓடிட்டே இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்து டக்குன்னு தலையை திருப்புறானா. அப்போ ஹீரோனோட ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அவனும் ஒரு ரூமில் பேங் இருக்காளான்னு சொல்லி கேட்குறான். இல்லையே, பேங் வந்து எம்ப்ளாயி குவார்ட்டர்ஸில்
தான் தங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டா. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன், ஏன் கேட்குற அப்படின்னோடனே அவன் உளுந்தடிச்சிட்டு அவளுடைய ரூமுக்கு ஓடுறான். இவளும் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது பேங்க் தான் அங்கே நின்றுட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அவனும் நீ தான் இந்த ரூமில் நின்றுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பேங்கும் ஆமாம் நான் தான் இங்கே இருந்தேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை வேறு யாரோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஸ்டின் பண்ணுறானா. பேங்கும் நம்ம ஹீரோனும் முடிச்சுட்டே இருந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவும் எனக்கு பதில் சொல்ல இங்கே வேறு யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் தான் இங்கே வந்துட்டு என்னுடைய பாஸ்க்காக பெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கானா. ஹீரோயின் வந்து சத்தம் போட்டுறா அவனை. ஸோ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பரபரன்னு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து இவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். ஸோ கூடவே வந்து ஹீரோயின் கிட்டே இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் உன்னோட சேஃப்டிக்காகன்னொன்னே எனக்கு என்னையை பார்த்துக்க தெரியும், இதை சாக்கா வச்சுக்கிட்டு நீ ரூம்குள்ளெல்லாம் வராதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்றா. வெளியில் தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறான் அங்கே டோர் கிட்டே இருந்த ஒரு குட்டி டேபிளை வந்து தெரியாமல் இடிச்சு விட்டுட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் கொட்டுதா அதை செக் பண்ணுறா கண்டென்ட்ஸ் எல்லாம். அதில் பார்த்தா ஹீரோ சின்ன வயசில் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா தான் அவனுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சின்ன சின்ன வயசில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே இவ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறா. எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்திருக்கேன், நான் தப்பு பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி வந்து தனக்கு தானே ஒரு குற்ற உணர்ச்சியோட கேள்வி கேட்டுக்கிறான். ஹாஸ்பிட்டலில் கண்முழிச்ச உடனே நம்ம ஹீரோயினை பற்றி தான் கேட்குறான். உடனே அந்த டாக்டர் கிண்டல் பண்ணுறா. கண்முழிச்ச உடனே கேர்ள் ஃப்ரெண்டு மேலே தான் அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை நான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அவளை கால் பண்ணு நான் பார்க்கணும் இப்போவே பார்க்கணுன்னே. இப்போ ஆல்ரெடி நைட் நேரம் ஆகுது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் காலையில் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு ஆபத்து, அவள் உயிருக்கு ஆபத்து, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டே இருக்கான். எதனால நாளை காலையில் அவகிட்ட பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இவனை வந்து கொஞ்சம் காம் பண்ணி விட்டுடுறா. அவனோட ஆன்ட்டிக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்தில் ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு ஒரு அந்த டெத்துலேருந்து, அதாவது அவங்களுடைய ஆக்சிடெண்ட்லேருந்து அப்படியே எழுந்து வந்து இவங்ககிட்ட படுத்துக்கிட்ட மாதிரியெல்லாம் கனவு வருதா. எழுந்திரிச்சு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹீரோயின் சொன்ன வேர்ட்ஸ் தான் வந்து ஞாபகம் வருது. எங்கள் அப்பா அம்மாலாம் அவங்க கனவில் வராங்களா, அவங்கள தூங்க விட்டுறாங்களான்னு ஒரு தடவை கொஷின் பண்ணுவாள்ல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஆஃபீஸ்க்கு வரவங்களோ அவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறாங்க, தலைவலி இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே ஜான் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட வரா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பிரேம் தானே வந்துட்டு கம்பெனியில் அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் திருடி நிறையா பிரச்சனை பண்ணா, அதனால் பிரேம் மேலே கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மாவும் என்னை கேட்காம எதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரேமுக்கு போலீஸ் மேலே கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருதா. ஸோ இப்போ அதனால் நான் அவ்வளோ வார்ன் பண்ணியும் இவங்க போலீஸ்கிட்ட போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப குளிர் விட்டு போயிடுச்சு. ஸோ என்னுடைய வெப்பனை நான் கையில் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினுடைய அந்த லாயருடைய ஆட்கள் வராங்க. ஸோ அவங்க தான் இப்போ கடங்காரங்க மாதிரி இவன்கிட்ட கொஞ்சம் வந்து வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இவன் கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு. கூடவே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பாஸுக்கு போன தடவை நீ கொடுத்த ஸ்டீல் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால் உங்ககிட்ட பல்காக ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. பல்க்குனா நான் சொல்கிறது உனக்கு புரியுதான்னு தெரியலை, ஒரு 100 மில்லியன்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. உன்னால் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா, அப்படி நீ பண்ணிட்டேன்னா என் பாஸ்க்கு நீ நல்லா ஃபேவரான ஒரு பர்சனாக ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். கூடவே இவங்கிட்ட இன்னொரு பெட்டியில் பணம் கொடுக்குறாங்க. ஸோ நீ பண்ண வேலைக்கு இப்போ நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாஸ் வந்து உனக்கு பிடிச்ச கேம்லிங்லலாம் நீ இன்வால்வ் ஆகலான்னு சொல்லிட்டு உனக்கு என்கரேஜ் பண்ண சொன்னார். இந்த பணத்தெல்லாம் நீ செலவு பண்ணிவிட்டு பிறகு அந்த டீலிங்கை பற்றி பேசுறதுக்கு போன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு கொடுக்க அவன் ரொம்ப குஷியாகிடுறான். தனாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராளா. ஸோ தானா வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் தான் மெடிசன் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கான். அதனால் ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோவை பற்றி இல்லாமல் அவங்ககிட்ட லைட்டாக ஷேர் பண்ணிகிட்ருக்காளா. அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறா. ஸோ வந்தவொடனே தானா சேஃபாக தான் இருக்கான், நீ டெய்லி வந்து அழுதுட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டுருக்கான். ஹீரோயினும் அந்த சர்க்காஸ்டிக்கலான கமெண்ட்டை விட்டுட்டு தனாக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. பிறகு அந்த டாக்டரும் அதெல்லாம் இருக்கட்டும், தானாக்கு உனக்கு அப்புறம் சிவாக்குன்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து சம்மந்தம், நீ இந்த பக்கம் இருக்கியா அந்த பக்கம் இருக்கியா, எதுக்காக 2 பேர்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. தானா என்னுடைய புது ஃப்ரெண்டு அந்த கரையில் கேட்குறேன், சிவா எனக்கு எப்போவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால் அவனை பற்றியும் நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக தேவையில்லாமல் உனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்கிற, உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு சம்மந்தம் இருக்கனால தான் நான் கேட்குறேன், 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய கேரக்டரே தப்பாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. இதனால் ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ என்னோட பழகிறவங்களுக்கு என்னையை பற்றி தெரியும், நீ தெரிஞ்சுக்கணும் இல்லை உன்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை,
ஸோ உன்னுடைய அந்த குட்டி புத்தியை வச்சு உன்னால் எவ்வளோ யோசிக்க முடியுமோ நீ அப்படியெல்லாம் என்னைய வந்து யோசிச்சு உன் கற்பனையிலே வச்சுக்கோ, அது எனக்கு தேவை கிடையாது. நான் எப்படிப்பட்டவங்கிறது தனாக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கான். அதே மாதிரி ஹீரோவோட வீட்டில் வாழ்கிறதுனால ஹீரோக்கும் என்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வக்கீலும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்களா. அப்போ அவள் கேட்குறா, இந்த மாதிரி ஏஞ்சல் ஜெம்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம டைமண்ட் ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த ஷாப் மூலமாக நம்ம விற்கக்கூடிய டைமண்ட்ஸை அந்த ஆன்ட்டி வாங்கிப்பாங்களா, நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம விற்க போகிறது ரியல் டைமண்ட்ஸ் தான், பட் ஃபேக்கு கிடையாது. இருந்தாலும் அது ஒரு ரெப்ளிகாவாக தான் இருக்க போகுது. பட் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. ஸோ உங்கள் அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகை மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆக்ஷனில் அவங்க வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை நீ லாபகரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின்மே இவர் வந்து இது வரைக்கும் கைட் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் தான் 2 ஆட்கள் அங்கே வராங்களா. ஸோ வந்த உடனே பிரேம் விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பக்காவாக செட்டில் பண்ணியாச்சு, ஆர்டருக்கு அவன் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டான். கூடவே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கேம்லிங் பண்ணுறதுக்கு பணமும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தெரிவிக்கிறாங்க. இதில் ஹீரோனோட அப்பா அம்மா ஃபோட்டோவை கழட்டிட்டு அம்மா பொண்ணு ஃபோட்டோ வச்சாங்கல்ல இங்கே, அந்த சமயத்தில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி டூர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காளா. அப்போ தான் ஹீரோயின் அங்கே வரா. ஓஹோ, இதெல்லாம் சூப்பராக இருக்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் வாட்டுக்கு நக்கல் பண்ணிக்கிட்டே அங்கே வர, இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறா. நம்ம ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி உடைய அக்காவை அங்கே ஆன்ட்டியும் ஜானும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணாங்கல்ல. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலையாட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்ட்டியை அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் சேர்ந்து அவங்கள புள்ளி பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாஸோடைய பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த ஆன்ட்டி மயக்க போட்டே விழுந்துடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு நியூஸாக வருதா. அதனால் அடுத்த நிமிஷம் அவள் தெரிஞ்ச உடனே அந்த லாயரோடைய கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு கன்னோட இந்த 2 சர்வன்ஸை மிரட்டுறதுக்குன்னு வந்துடுறா. ஸோ இவங்க பயந்துட்டுருக்காங்களா. இவங்களை உட்கார வச்சு இப்போ ஹீரோயின் வந்து மிரட்டிகிட்ருக்கா. ஸோ அந்த ஆன்ட்டி வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி, உங்கள் பாஸ் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கும் இந்த கண்ணுக்கும் தான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் மிரட்டிட்டு அவங்க 2 பேருக்கும் சப்புன்னு ஒரு அறைலாம் கொடுத்துட்ருக்காளாம். இவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த நல்ல சர்வெண்ட் ஆண்டியோ ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க தப்பு பண்ணுறாங்க, நீயும் தப்பு பண்ணாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. ஜானோடைய மொபைலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஏஞ்சல் ஜெம், அதான் நம்ம ஹீரோனுடைய கடை. ஸோ அந்த ஷாப்பில் இருந்து ஒரு டைமண்டா வந்து எனக்கு ஃப்ரீயாக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்க போகிறாங்களாம், என்னைய விஐபி கஸ்டமர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அங்கே வரக்கூடிய ஹீரோயினும், ஆக்சுவலாக உன்னைய பார்க்குறதுக்கு தான் வந்தேன், ஆஃபீஸில் கவுண்டரில் உனக்கு ஒரு என்வலப் வந்துச்சு, ஸோ அதை சேஃபாக கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ஒரு நகைக்கடையிலேருந்து உங்ககிட்ட டைமண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கூடவே ஏதோ ஆக்ஷன் நடக்க போதான், அதுக்கும் உன்னைய கூப்பிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கவும் உடனே ஜான் அதை பிடுங்கிக்கிறா. சரி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டைமண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு, நாளை பின்ன நான் போன உடனே நான் தான் திருடிட்டேன்ட்டு பழி போடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாளாம். அதை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ தாம்தும்னு குதிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டும் பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினும், சரி நான் வந்த வேலையில் ஒரு பார்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னொரு பார்ட்டு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்ததுனால முடிஞ்சிச்சுன்னு ஜான் வந்து கத்துறா. எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்த, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. இது என்னோட வீடு தானே, நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக கேட்குறா. இதை கேட்டோடனே ஜான் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து, கரெக்டு தாம்மா, இது உன்னோட வீடு தான், நீ எப்போ வேணாலும் வந்து போகலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஜான் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளுடைய அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியில் தலை சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் ஒரு பார்வை அவங்க மேலே பட்ட உடனே இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மிரட்டி வச்சுருக்கா, அதனால் அவங்க பக்கத்திலே வரல, அப்படியே தலையை குஞ்சு நிற்கிறாங்களா. ஹீரோயின் அப்படியே கெத்தாக வெளியில் நடந்து போகிறா. இதை ஜானும் அவங்க அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மாவும் ஜானை பார்த்துட்டு, டயத்துக்கு எல்லாம் பண்ணுவோம், கொஞ்சம் அமைதியாக பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாளா. இப்போ தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தேடி அவளை வரான். அப்போ ரூமில் பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்தில் ஏதோ பெணாத்திட்டு வேற இருக்கா. ஸோ இவன் கிட்ட போயிட்டு கவனிக்கிறான். பயங்கரமாக வந்துட்டு கெட்ட வார்த்தையில் யாரையோ திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி வேற புலம்பிட்டு இருக்காளா. அதை கேட்டோடனே இவன் மேலே கொஞ்சம் பாவப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க அப்பா அம்மாவை இழந்ததோட இவ என்னவோ ஒரு காரணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டா பாசமாக அவளுக்கு தலையெல்லாம் கொதி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு நல்லா கொஞ்சம் தூங்குறதுக்காக ஆரம்பிக்கிறாளா. அப்போ இவனும் தன்னை அறியாமல் அவ பக்கத்தில் வந்து அவன் நெத்தியில் ஒரு கிஸ் கொடுத்துட்றான். ஸோ கிஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கான் என்ன பண்ணுறாக்கான் அப்படிங்கிறதையே. உடனே அங்கேருந்து ஒட்டமும் நடையுமா குடுகுடுன்னு கிளம்பி ஓடி போயிடுறான்.
ஸோ காலையில் எழுந்திருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கேஸ் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. ஆனால் இது கனவா இல்லை நிஜமா நடந்துச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெந்த முடிஞ்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க 2 பேருமே ஆக்வர்டாக வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டுன்னு பார்த்துக்கிட்டு எப்படியோ பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தானே வந்து கண்விழிக்கிறானா, அவன் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ண வரக்கூடிய டாக்டர் தான் பார்க்குறாங்க. ஸோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரட்டும், நீ முதல்ல சாப்பிடு, ஃபுட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது, மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அவனும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு 4-5 ஸ்பூனில் அப்படியே வாமிட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்தோன்னே அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறா. அங்கே இருக்கக்கூடிய எமர்ஜென்சி பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்படுறா. அவருடைய அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுலேருந்து ஹீரோயின் தான் டெய்லி அவங்களுக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா. பட் இவ செய்யறான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்பயுமே அப்படி தான். அவள் காலையில் எழுந்து வந்த உடனே ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஆக்வர்ட் மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கஞ்சி செஞ்சிட்ருக்காலாம். பார்த்தா ஜான் அங்கே இவளுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்ருக்கா. ஸோ அவள் ஒரு பக்கம் அவங்க ஆன்ட்டிக்கு ஹீரோக்குன்னு சொல்லிட்டு சமைக்கிறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் சும்மாலாம் சமைக்கலை, வாயாலே 2 பேரும் வந்துட்டு ஒரு கொலையடி சண்டையை நடத்திக்கிட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டா. அவள் போனதுக்கப்புறமா இந்த ஜான் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆன்ட்டி முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல பீன்ஸ்னால் அவங்களுக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் சமைச்சதில் பீன்ஸை வந்து கலந்து வச்சுட்றா. ஸோ இப்போ அவங்க எல்லாரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு, ஜான் ஹீரோயின் உங்களுக்காகத்தான் இந்த கஞ்சியெல்லாம் பண்ணியிருக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கீங்க, சாஃப்ட் ஃபுட் தான் சாப்பிட்ணும், ஈஸி டைஜஷன் அப்போ தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிடவும் வச்சிடுறா. ஸோ ஹீரோயின் கொடுத்த அந்த ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ ஜானும் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயின் வெளியில் நிற்கிறதையும் ஒரு கண்ணில் பார்த்துட்ருக்கா. ஹீரோயினும் முறையாக அவள் சமைச்சதை அவங்க சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு மனசில் ஓரமாக வந்து கொஞ்சமாக சந்தோஷப்பட்டுட்ருக்காளா. ஸோ அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மா டக்குன்னு தலையை பிடிச்சிக்கிறாங்க, தொண்டையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு சொல்லவே தெரியல, மூச்சோட முடியலன்னு மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும் போது தான் இந்த ஜான் வந்து அந்த கஞ்சி எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு, ஐயோ இதில் பீன்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோவும் அவங்க அம்மாவுமே ஷாக் ஆகிடுறாங்களா. ஜான் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துட்டு, அவங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சோ நீ எதுக்காக பீன்ஸை கலந்தா, அவங்களை கொல்ல பார்க்குறியா, அவ்வளோ ஈவில் ஆகிட்டியா நீனு, யாராவது கஞ்சியில் போய் பீன்ஸ் போடுவாங்களா அப்படின்னு தாம் தூம்னு கத்திட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற நம்ம ஹீரோ கூடவே வந்துட்டு ஒட்டுண்ணி மாதிரி கூட ஓடிட்டுறா. தனியாக இருக்கக்கூடிய ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கையில் கத்தியோடு வந்து நின்றுட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு அவரை பார்த்தாலே கொஞ்சம் வந்து பயம் வந்துடுது தனா விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா. ஸோ அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கா. அவரும் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்மளுக்கு இப்போ தான் முதல்ல தனியாக ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கல்ல, வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே அவளும், ஓ சிவா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டுட்டு அவர் அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆன உடனே ஓடி வந்து ரூம்குள்ளே கதவை பிடிக்கிறா. அப்போ மீனா கிட்டேருந்து கால் வருது, ஆஃபீஸ்க்கு உடனே வர சொல்லிட்டு. இவளும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. காலை வச்சதுக்கப்புறம் அவளுக்கோ பயம் நடக்குது, எங்கே ஹீரோடைய அப்பா கிட்ட திரும்ப தனியாக மாட்டிப்போமோன்னு சொல்லிட்டு. ஸோ பதுங்கி அவள் வாட்டுக்கு வந்துட்டு ரூம்லேருந்து வெளியில் வரா. 2 ஸ்டெப்பு தான் படியிலேருந்து கால் எடுத்து வைக்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா இவர் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. இங்கே தான் இருக்கியா, என்ன என்கிட்ட விளையாண்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவளை பிடிச்சி படியிலேருந்து தள்ளி விட்டுடுறாரு. கீழே விழுந்ததில் நம்ம ஹீரோனுக்கு காலில் வேற லைட்டாக அடிபட்டு தான் பயத்தில் அப்படியே பம்மிக்கிட்டு கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்கா. இதை பார்க்குற அவரும், கீழே விழுந்தும் உன்னால் நகர முடியுது, தப்பிக்கணும்னு நினைக்க முடியுதுன்னா கால் எதுவும் உடையில போலவே, நல்லதாக இருக்க போலையே, ஆனால் படியிலேருந்து கீழே உருட்டி விட்டாலே நிறைய பேர் செத்துருவாங்க, அந்த அளவுக்கெல்லாம் வந்து இம்பேக்ட் இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டே ஹீரோயினை அங்கே லிவிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ ஹீரோயினும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னொன்னே, உன் நடிப்பெல்லாம் மூட்டை கட்டி வை, நீ எதுக்காக எந்த காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு ரெடியாக பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தங்கிறது தான் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இங்கே எந்த காரணத்தை சொல்லி என் பையனை வந்துட்டு உன் பக்கம் இழுத்து வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்காரா. ஹீரோயினும், ஓ விஷயம் அவ்வளோ தூரம் போயிடுச்சா, ஒன்றும் உங்கள் வீட்டிலே இருக்கணும், உங்கள் பையன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைலாம் கிடையாது, என்னுடைய வேலை முடிஞ்சோடனே போயிடுவேன்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோடனே, வேலை முடிகிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணுமே, உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இல்லை, அதனால் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஹீரோயினும், எனக்கு என் உயிர் இங்கே போகிறதுல விருப்பம் கிடையாது தான், ஆனால் என்னுடைய வேலை இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறா. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்னை வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டே சொல்கிறா. தனாவுடைய அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும், அவருக்கு ஏதாவது ஆடுறதுக்கும் இல்லை தனாக்கு ஆனதுக்கும் நீங்கள் தான் காரணமானு எனக்கு தெரியணும்னு உடனே, ஓ உன்னோட தனா மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால தான் இங்கே இத்தனை நாள் வந்து டேரா போட்டுட்ருக்கியா, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டு சிரிக்கிறாரு. ஹீரோயினும், தனக்காக தான் பண்ணுறேனே வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு விஷயத்த சொல்லிட்டிங்கன்னா நான் இங்கே அடுத்த நிமிஷம் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் ரெக்கார்டிங்கை போட்டு விட்டுட்டு கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அவர்கிட்ட இந்த பதில் வரணும்னு சொல்லிட்டு. அவரும், இந்த சின்ன விஷயம்தான், நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி
சொல்லியிருப்பனே, சரி இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஜான் உள்ளே வந்துடுறா. அங்கிள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஸோ இதோட நம்மளுக்குள்ளே வந்து எதுவும் முடியலை, அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவர் நம்ம ஹீரோனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடைய அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அன்றைக்கே வந்துடுறாங்களா, அதனால் வேற அவங்க அப்பா வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணலையா, இங்கே வந்துட்டேன்னு உடனே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டுருச்சு என்னன்னு சொல்லிட்டு அவளையும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சுன்னொடனே படியிலேருந்து கீழே விழுந்துட்டாலாமா கால் ஸ்லிப் ஆகி அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு மழுப்பும் மழுப்பிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் இப்போ ஹீரோவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக நான் லிவ் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை வருஷமாக எல்லோரும் குக் பண்ணுற ஃபுட்டையும் சாப்பிட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் புது ஆள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி சாப்பாட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே ஜானும் அப்போ ஹீரோயின் வந்துட்டு காரணம்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, இந்த வீட்டில் அவ இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினும், இதை பேசணும் தான் என்னைய வந்துட்டு இங்கே வெயிட் பண்ண சொன்னீங்களா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. மரியாதைங்கிறது மூட்டை முடிச்சு கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்கிறா. ஹீரோவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவள் தான் ஏதாவது மிக்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைம்மா, எப்படிமா அவளை வீட்டை விட்டு அனுப்புறது, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே ஜான் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயினை கத்துறா. இங்கே பாரு, நீ செல்ஃபிஷ்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஒரு செல்ஃபிஷ்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆன்ட்டியோட உயிரே போயிருக்கும் தெரியுமா நீ பண்ண காரியத்தினால, அதனால தான் சொல்கிறேன், நீ என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னோடனே, ஆமாம் நான் கலந்ததை நீ தான் பார்த்தவில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த வீட்டிலேருந்து எப்போ போகணும் எங்கே போகணுங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிப்பேன், என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு உங்கள் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, சிவா உட்பட. ஸோ என்னுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜானை பார்த்து, நான் தான் எதையோ ஆட் பண்ணேன், நீ உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைல்ல, அப்போ வாயை முடிக்கோ, ஆனால் இதில் யார் என்ன பண்ணாங்கங்கிற உண்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும், ப்ரூவ் பண்ணால் நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜானை பார்த்து கேட்குறாளா. நான் உடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, உன் மேலே இப்போ இப்படி ஒரு பழி வந்திருக்கு, அப்போயும் இந்த வீட்டில் இருக்க போறியான்னு உடனே, நான் இதை பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிட்டா என் மேலே தான் பழி விழுங்கிறது எனக்கு தெரியும், ஸோ நான் எப்போ எதை எங்கே ப்ரூவ் பண்ணணுமோ அங்கே ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ உடனே ஹீரோடைய அம்மா கோவப்பட்டுட்டு, பாத்தியா அவள் எப்பெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவாவும் அதை கேட்காம, இல்லை அவள் இங்கே தான் இருப்பா, எவிடன்ஸ் வந்துட்டு அவள் பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஃபால் பண்ணிக்கிட்டே அங்கே பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டு அவன் அவளுடைய கார் கீயை பிடுங்கிக்கிறான். நான் அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னொன்னே, இப்போ என்ன உனக்கு சந்திக்க வந்துருச்சா, நான் போகிறது வர இடத்தெல்லாம் வந்து வாட்ச் பண்ண போறியா, ஸ்பை வேலை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்டு திட்டிகிட்டு இருக்கா. இல்லை விடமாட்டேன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது, நீ மருந்து சாம்பிள் ஒன்று கொடுத்தல டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் சைலண்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நேற்று நைட்டு தனாவை யாரோ ஃபுட்டில் பாய்சன் கலந்து கொல்ல பார்த்துருக்காங்க, அதுலேயும் நீ கொடுத்த அதே கண்டென்ட் தான் இருந்திருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதனாலும் நேரில் பேசிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணி விட்டுடுறான். பிறகு ஹீரோயினை கம்பல் பண்ணி ஏற்றிக்கிட்டு ஆஃபீஸ்லேயும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். ஹீரோயின் அப்போ கொஞ்சம் தயக்கத்தோடு அவன்கிட்ட வந்து, ஆக்சுவலாக நீ கார் எடுத்துகிட்டு வரல, என்னுடைய காரை தான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க இல்லையா, அதனால் நீ உன் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறது எப்படி போவ, அதனால் என் காரை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனும் என் மேலே அவ்வளோ அக்கறையாக அவனுக்கு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உன் காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் நான் வண்டி எனக்கு வர வச்சிட்டேன், அதில் ஏறி போயிடுறேன்னு சொல்கிறான். இப்போ நீ தனாவை பார்க்கறதுக்கு தானே போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அடிப்பட்டோட காலோட நீ அவ்வளோ தூரம்லாம் வர வேண்டாம், தனா நல்லா தான் இருக்கான், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவங்க வண்டி வர அதில் ஏறி உட்காடுறானா. உடனே ஹீரோயினும் அவங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி, தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறானா. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, தனாவை யாரோ பாய்சன் கொடுத்து கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். இப்போ ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கான்ட்ராக்ட் வந்திருக்கு, ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாக்க நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸ் எல்லாம் இழக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி மறுக்கிறாங்க. இல்லை இதை பண்ணி தான் ஆகணும், இது அவ்வளோ பெருசு, கம்பெனியோடைய ப்ராஃபிட்டுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை.
ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அந்த விஷயமா மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ அங்கே ஜான் கரெக்டாக வந்துடுறா. அதனால் இங்கே இருந்து இவன் கிளம்பி போயிடுறான். அந்த கம்பெனி பேரில் அவங்க ஆன்ட்டியை ஏமாத்துறதுக்காக ஒரு ஆக்ஷன் வைக்கிறாங்களா, டைமண்ட் ஜுவல்லரி ஆக்ஷன். ஸோ அது வந்து தலைமுறையாக வரக்கூடிய ஜுவல்ஸ் பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 செட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அந்த ஆக்ஷனில் மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும் போது இப்போ ஜான் வந்து சொல்கிறா, நம்ம சும்மா பார்க்க தானே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, எங்கள் அம்மா ஆரம்பத்திலே சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய நகை எல்லாமே எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஹீரோயினுடைய அம்மா கிட்ட கையில் தான் இருந்துச்சு இத்தனை நாளாக. இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கம்மி விலைக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விற்றுருக்கா அவளுடைய செலவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அதை எடுத்தாகணும், இது எந்த விலையாக இருந்தாலும் சரி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜானுக்கு அது ஒன்றுமே புரியல, திருன்னு முடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறமா அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜுவல்லரிஸ் எல்லாம் இனிமேல் பிட் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரே நபரே 500 மில்லியன் கொடுத்து பிட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நபர் யாருன்னா ஹீரோயினுடைய ஆன்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே கூப்பிட்டு அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி ப்ரைஸ் பண்ணி பாராட்டிட்டுலாம் இருக்காங்களா. ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் அங்கே வரா. ஜானும் 500 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்க, ஆமாம் உங்கள் அம்மா அவ்வளோதான் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே ஜான் பின்னாடி இருக்கிற ஹீரோயினை பார்க்குறா. நீங்கள் என்ன பண்ணுறா, உன்னை யார் இன்வைட் பண்ணால் எப்படி உள்ளே வந்தேன்னு. உடனே இது மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நகையை எங்களுக்கும் சொந்தமானது தான், அப்படி இருக்கப்போ எனக்கு இன்விடேஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நக்கலாக சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஜானும், எல்லாத்தையும் எங்கள் அம்மா தான் வாங்கிட்டாங்கல்ல, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உங்கள் அம்மா வச்சுருக்கிறது ஒரிஜினல் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் இவ நம்ம ஹீரோயினுடைய நெக் பீஸை பார்க்குறா. அதில் வந்து ஹீரோயின் போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல் நெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. எங்கள் அம்மாவோடது என்கிட்ட இல்லாமல் வேறு யார் கைக்க போகும், என்கிட்ட இருக்கு பார், இதுதான் இந்த ஒரிஜினல் செட்டு, அந்த எம்ப்ரஸோட ஜுவல்லரி. பட் உங்கள் அம்மா இப்போ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க பாரு, அது இதோடைய ரெப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு. ரெப்ளிகாவுக்கு போய் இவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு நான் முதல்ல இப்போ தான் கேள்விப்பட்டேன், அம்மாவும் பொண்ணும் நல்லா ஏமாந்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாளா. ஸோ இதனால் ஜானுக்கு கோவம் வந்துடுது. இவன் அங்கே இருக்கக்கூடிய மாடல் போட்டிருக்கிறத பார்த்துட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கமெண்ட் பண்ணுறதுக்காக திரும்பி பார்க்குறா. பின்னாடி ஹீரோயின் இல்லை. இப்போ இவளுக்கு வந்துட்டு மைண்டே ஒர்க் ஆகலை, இவள் ஹாலுசினேட் பண்ணாலா ஹீரோயின் இருக்க மாதிரி, இல்லை நிஜமாவே ஹீரோயின் வந்தாளா அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சிட்ருக்கா. ஸோ அதுக்கடுத்தது பிரேம் பார்த்தோன்னா இப்போ திரும்ப அந்த ஆன்ட்டியை பார்க்குறதுக்காக வரான். இதே டீல் பேசுகிறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டீல் அந்த பெரிய பிஸ்னஸ் வந்து எனக்கு ஏஞ்சல் குரூப்புக்கு நீங்கள் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி ஆகணும், 100 மில்லியனுக்கு வந்துட்டு ஸ்டீல் தரதுக்கு ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த கம்பெனியில் இருக்கிற ஷேருக்கு ஈக்குவலாக ஒரு பாதி % எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க ரெண்டுத்தையுமே தட்டி கழிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஷேர்ஸ் பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஹீரோயினும் இதில் ஒரு ஷேர் ஹோல்டர், ஸோ உன்னையே கூட்டிகிட்டு போனால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவளை சாக்கு வச்சு விட்டுடுறாங்க. ஸோ இவனை எப்படியும் கழட்டி விட தான் பார்க்குறாங்க. இவனுக்கு வந்து ப்ராஃபிட் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு அவனுடைய மொபைல் எடுத்து அவங்கக்கிட்ட இந்த கிளிப்பை ப்ளே பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு கிளிப்பு காட்டுறான். ஸோ இதில் வந்து பாதி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னும் முழுசாக பார்க்கல, அதனால் நான் சொல்கிறபடி நடந்தால் எல்லாருக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். அதனால் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அவருடைய அப்பா தான் தனாவை பாய்சன் பண்ண பார்த்துருக்காருங்கிறது அவர் யூஸ் பண்ண அந்த மருந்து மூலமாகவே ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சான். அதனால் இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு அவங்க கம்பெனியோடைய லாயர்ஸும் அங்கே வந்திருக்காங்க அவனை தடுத்து நிறுத்ததுக்காக. இப்போ அவன் என்ன பண்ண பார்க்குறான்னா, தனாவை கொலை பண்ண பார்த்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ இப்போ அவனை பண்ண விடாமல் இவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான். அதனால ஹீரோவுடைய அப்பாவும் அங்கே வராரு. ஹீரோ வந்து சத்தம் போட்டுட்ருக்காரு, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, என்னையும் கேட்காம என்ன பண்ணிகிட்ருக்க, கம்பெனியோடைய பேர் வந்துட்டு நாஸ்தி அடிக்கணுமா, நம்மளுடைய சொத்து எல்லாம் அழியணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரா. அப்போ ஹீரோவும், நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எதையும் வந்து முடிவு கொண்டு வர மாதிரி தெரியல, பாஸ்ட்டாக விட்டுட்டு வெளியில் வந்துடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை, உங்கள் மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் ஒரு தப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்கல்ல, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு பழியாவது வந்துட்டு முடிஞ்சு போனதாயிடும், சில வருஷத்தில் வெளியில் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்க அப்பா அவனை திட்டுறாரா. ஸோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த எல்லா வேலையும் நிறுத்துங்க, அதுக்கப்புறமா உங்கள் மேலே எந்த ஒரு பழியும் வராமல் நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறான். கொஞ்ச நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு தனாவை பார்க்கறதுக்காக டெய்லியுமே வந்துட்டு தான் இருப்பா. பட் ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ தான் அவனுக்கு ஆணுன்னு சொல்லிட்டு உள்ளே வராளா. இப்போ அடுத்தது அந்த டாக்டர் வந்துட்டு அங்கே வந்து நின்றுட்டு உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் சண்டை அதிகமாகுது. ஹீரோயினும், என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு எனக்கு உன்னுடைய பெர்மிஷன் தேவையில்லை, நீங்கள் ஒரு டாக்டர் மட்டும் தானே, டாக்டர் வேலையை மட்டும் பாரு, விசிட்டிங் ஹார்ஸில் யார் விசிட் பண்ணணுங்கிறத ரூல்ஸ் எல்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காளா. ஸோ அப்போ அந்த டாக்டரும் வீம்புக்குன்னு வந்து வாய் பேசிகிட்டு இருக்கா. என்னுடைய பேஷண்ட்டோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம்,
என் பேஷண்ட் உன்னை பார்க்குறதுக்கு விரும்பலை, உன்னைய பார்த்தா என் பேஷண்ட்டோட ஹெல்த் வந்துட்டு ஏதாவது டிட்டோரியேட் ஆகிடும்னு சொல்லி பயத்தினால தான் நான் உன்னைய உள்ள விடலை, அதனால் நீ எல்லாருக்கும் பிரச்சனையாக இல்லாமல் தனியாக ஒதுங்கி நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திரும்ப வந்து மட்டத்தட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால் இங்கே வந்து தனா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கானா. ஹீரோயின் வந்து வாய்ஸ் ஏற்றி பேசிகிட்டே இருக்கவும் தனா வந்து நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை வெளியில் போக சொல்லிடுறான். இப்போ அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் போது தனா கேட்குறான், இந்த மாதிரி நான் ஏன் இப்படி ஒரு நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் சிவாவுடைய அப்பாவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்குங்கிறது தான், இது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா, என்கிட்ட உண்மையை சொல்லி இது அவர்கிட்ட வேறு எப்படி போயிருக்கும், எனக்கும் தெரியும் உனக்கு தெரியும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் சாரி இதெல்லாம் எதுவும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்ல, உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான் தேவை. நீ இப்போ சிவாவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கல்ல, எந்த எண்ணத்தில் நீ அங்கே போயிட்டு உட்காந்துருக்க, அதாவது எந்த சொந்தத்தில் நீ அங்கே போய் உட்காந்துருக்க, அந்த மாதிரி வந்து அவன் ஒரு கொஷின் கேட்குறான். ஹீரோயின் வந்து திணறிட்டுருக்கா பதில் சொல்கிறதுக்கு. தனாவும் என்கிட்ட பதில் சொல்ல, அப்படி இல்லைனா நான் தப்பாக யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் மென்று முழுங்கிட்டு நான் சிவாவுடைய ஒய்ஃபாக அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அவனுக்கு கோவம் வந்துடுதா. அவன் ரொம்ப டிசப்பாயிண்டடாக வந்து அவளுக்கு ஒரு லுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறான், ஸோ இப்போ பணத்துக்காகத்தான் நீ அவன் கூட இருக்கியா, எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிறதுக்காக அவன்கிட்ட போயிட்டியா அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சும் நீ இந்த மாதிரியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முழுசாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டாக்டர் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்துக்காளா. ஸோ அவள் உள்ளே வந்துட்டா. என்கிட்டையும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லு, சிவாவை பற்றி நீ மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்கிட்ட சொன்னால் என் ஃப்ரெண்டு சிவாவை உங்ககிட்ட இருந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ இப்போ ஹீரோயின் அதனால் திட்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் உரைக்கவே உரைக்காதா, அடுத்தவங்க விஷயத்தில் எதுக்காக உன் மூக்கை நுழைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்க, இது எங்கள் 3 பேர் பற்றின விஷயம், நாங்கள் 3 பேர் அதை ஹேண்டில் பண்ணிப்போம், நீ தேவையில்லாமல் இதில் எதுக்காக இன்வால்வ் ஆகிற, உனக்கு என்ன அவ்வளோ க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய தனாவும் எனக்கு ஹீரோயினை பார்க்குறதுக்கு இனிமேல் விருப்பம் கிடையாது, அவள் இனிமேல் என்னை பார்க்க வர வேண்டாம், இங்கேருந்து கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை பார்த்து பேசுகிறான். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் திரும்ப நாளைக்கும் வருவோம் உன்னைய பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாளா. உடனே அந்த டாக்டர் மணங்குறா, இவனே வர வேணாங்கிறா, வெக்கம் கேட்டவ திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா பேங் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ அவங்களும் நீ எனக்கு அனுப்பிச்ச கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட சொல்கிறாங்க. பேங்க் கன்ஃபியூஸ் ஆகிடுறான், என்ன கிஃப்ட்டு ஏதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மாவும் வந்துட்டு அதுக்குள்ளே டெஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்களா. பேங்க் வந்து நினச்சிக்கிறா, சரி அப்போ ஹீரோயின் தான் ஏதோ கிஃப்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஹீரோ காருக்குள்ளேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பதறி போயிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அவன் தூங்கிட்டு இருக்கான்றதை ரிலைஸ் பண்ணிட்டு வராளா. ஆனால் இவன் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கவும் விலக்கி விட்டுறா. கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போகிற வாய்ஸில் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பி அவனை பார்க்கறதுக்காக வரா. நான் இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்க நிலமையில நீ என்னைய பார்க்கக்கூடாது, தயவு செஞ்சு என் பக்கம் முகத்தை திருப்பாத, கொஞ்ச நேரம் மட்டும் நான் இப்படி இருந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் அப்படியே அசையாமல் நிற்கிறான். பிறகு வந்து அவகிட்ட ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியல, எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலி தான் எல்லாம், அவங்க அப்பா தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துகிட்ருக்கோம். ஸோ எனக்குமே அப்படி தான், இந்த விஷயத்தில் நான் உன் மேலே கோவப்படணும்னு நினச்சா கூட என்னால் முழுசாக கோவப்பட முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு காரணம் நீயா இருக்கலாம், ஆனால் பிரச்சனையை கிளப்பினதுக்கு காரணம் நீ கிடையாது, முழுக்க முழுக்க எங்கள் அப்பா மட்டும்தான். அவர் எடுத்த முடிவுகள்னால தான் நான் இப்போ திணறிட்டுருக்கேன், அதுதான் உண்மை. உன் மேலே பழி போடணும்னு நினச்சிட்டு ஈஸியாக தப்பிச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கான். ஹீரோயினும் இல்லை நான் இதை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா எதுவும் வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கு ஹீரோவும் நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது தான், ஆனாலும் எங்கள் அப்பா பண்ணது தப்பு தானே, தப்பு இல்லைன்னு ஆயிருக்காது இல்லை, எனக்கு தெரியாததுனால அது தப்பு கிடையாது சரின்னு ஆயிருக்காது இல்லை, அதனால் உன்னையே நீயே ப்ளேம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி எமோஷனலாக அவன் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட கடைசியாக எனக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சல அதோடைய பாஸ்வேர்டை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி திணறா. ஹீரோவும் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோ பணம் நீ கேட்டாலும் நான் அதுக்கு மேலேயே கூட கொடுக்குறேன், அந்த பாஸ்வேர்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அந்த ஃபைலை மட்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்கிட்ட அந்த பாஸ்வேர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோ டக்குன்னு அப்படியே பிரேக் ஆகி அங்கே அழுகவே ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு இவளுக்கு மனசு பதறுதா. உடனே அவன்கிட்ட கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு வந்து பேசுகிறா. நீ எதுவும் கவலைப்படாத, நாளைக்கு நான் அந்த பாஸ்வேர்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் அவன் அவளை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவருடைய அப்பா புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்காரு. அதுபடி என்னென்னா அவருடைய ஒய்ஃபோடைய ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் அங்கே லிவிங் ரூம்லேயே வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு பேங் வந்து வீடை க்ளீன் பண்ணும்போது அந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து வச்சு அழகு பார்த்துருக்கா. ஸோ திரும்ப எல்லாத்தையும் பேக் பண்ணி அதே மாதிரியே வச்சுருக்கா. இவர் அது எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ என் ஒய்ஃபோடைய ஜுவல்லரி எல்லாம் நீ பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் நான் எல்லாத்தையும் பத்திரமா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அவர் அந்த வீடியோவை எடுத்து இவள்கிட்ட ப்ளே பண்ணி காட்டிட்டு, இதை கொண்டு போய் நான் போலீஸ்கிட்ட கொடுத்து ஜுவல்லரி எல்லாம் நீ திருடிட்டேன்னு சொல்ல போகிறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவுக்கு தன்னோட பொண்ணு ஒரு திருடி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவளும், நானா எதையும் திருடல, எல்லாமே நான் அந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ வச்சியா வைக்கலையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, இந்த வீடியோவில் இருக்கிறது தான் இப்போ ஆதாரம், அதை தான் போலீஸ்கிட்ட நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னோடனே இவ கெஞ்சிரா, நான் எதையும் திருடல, நீ வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த ஆளும், இல்லை அப்படின்னா நான் போலீஸ்கிட்ட போகக்கூடாது, உங்கள் அம்மாவும் சாகக்கூடாது அப்படின்னா அது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, நான் சொல்கிற ஒரே ஒரு வேலையை மட்டும் எனக்காக செய் அப்படின்னு சொல்கிறாரு. இவ பயந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க, என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படிங்கிறா. உடனே அவர், உன்னுடைய பாஸாக தான் ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய டேபு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும், இது அவளுக்கு தெரியாமல். ஸோ இது எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன், போலீஸ்கிட்ட உன்னை மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரெப்ளிகான்னு சொன்னதை அவளால் ஏற்றுக்கவே முடியலையா, அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் அந்த ஆக்ஷனுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாம். பட் இவ வந்து அந்த ஹோட்டல், அந்த ஆக்ஷன் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியில் வரதெல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ எவிடன்ஸ் தான் அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. பாருங்கள், இவ போட்டிருக்கால அதுதான் ஒரிஜினல் பீஸு, நீங்கள் வாங்கினது வந்துட்டு டூப்ளிகேட்டு, இதை ஹீரோயின் வேணும்னே ஏமாற்றி உங்ககிட்ட விற்றுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்கள் அம்மா இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன், எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாதா ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் இப்போ தான் என் பேச்சு கேட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து திட்டிட்டு முடங்கிட்டு கிளம்பிடுறா. ஏன்னா இவ வந்து ப்ரூஃபோடு வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டவுட் வருது, ஹீரோயின் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த லாயரும் சேர்ந்து இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் தான் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க அங்கே எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் வந்துட்டு வெளியில் வராளா, அப்போ கரெக்டாக இந்த ஆன்ட்டி அதே ஜுவல்லரி ஷாப்புக்கு உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஸோ அங்கே அந்த லாயரும் இருந்துட்டு தான் இருக்கார். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் இவங்க வந்துட்டாங்க. அவரை பார்த்த உடனே இவர் வந்து பதறிக்கிட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. ஹீரோயின் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா, அவளுடைய மொபைலை அந்த ஷோரூம்லேயே உள்ளே விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக அவள் வராளா. அவளை வந்து இந்த லாயர் அங்கிள் பார்த்துடுறாரு. அதனால் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கு சிக்னல் கொடுக்குறாவும் அவர் கரெக்டாக ஆன்ட்டியை வந்துட்டு அங்கேருந்து உள்ளே இன்னும் நிறைய மாடல் இருக்குது வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. அந்த ஆன்ட்டி கத்திக்கிட்டே வந்துட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் உள்ளே வரதையும் அந்த லாயர் அப்படியே ஹீரோயினை வெளியில் இழுத்துட்டு போகிறதையும் பார்த்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக வந்து உட்காந்துட்ருக்கா, இந்த ஆன்ட்டி கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு. ஆனால் இவங்க கரெக்டாக அவளை அப்ரோச் பண்ணிடுறாங்க. அப்போ அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வேலை சமயத்தில் லஞ்சுக்கு போகிறேன்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த மாலில் தான் நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்தேன், ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிக்கிறாளா. சரி நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது அதுக்கு அந்த ஆன்ட்டியும், இங்கே ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் வந்து கொஞ்சம் புத்திசாலியான நாய், என்னுடைய பணத்தெல்லாம் எனக்கே தெரியாமல் என்கிட்ட இருந்து ஈஸியான முறையில் வந்துட்டு களவாடிடுச்சு. ஸோ அந்த நாயை என்ன பண்ணலாம், கொலை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும், ஒரு நாய்கிட்டேருந்து இன்னொரு நாய் திருடுது அப்படின்னா அந்த ரெண்டாவது நாய்க்கு எவ்வளோ அறிவு இருக்கணும், அப்போ மொத்த நாய் அப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காளாம். இதை கேட்ட அந்த ஆன்ட்டிக்கு கோவம் வந்துடுது. இப்போ இந்த மொதல் நாய் வந்துட்டு வெறி பிடிச்ச நாயாக இருந்திருந்தா ரெண்டாவது நாயை சும்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அதை கொடுத்துட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது ஹீரோயினை அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால ஹீரோயினுடைய மொபைலுக்கு அந்த லாயர் வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப் அனுப்புகிறாரு. பார்த்தா அவங்களுடைய ஷோரூம்குள்ளே அந்த ஆன்ட்டியும் பிரேமும் சேர்ந்து ஆல் செட் பண்ணி அந்த ஷோரூமையே வந்து கொடுத்து விட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ அது மூலமாக அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் மட்டும் நஷ்டமாகாமல் அங்கே செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருந்திருப்பார், வயசானவர், அவருமே வந்துட்டு உயிரோடு எரிஞ்சு போயிருப்பார். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. அந்த சமயத்தில் தான் ஹீரோ இவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வரானா. அவள் பார்த்தோன்னே முதல்ல வெளியில் போன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறா. அப்போ தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணுறா அவள் எமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குஞ்சு பார்க்குறானா. அவள் அழுதுகிட்டு கத்திட்டு இருக்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஏன் அழுகிற, யாருக்கு என்னாச்சு, என்ன நீ கிட்ட சொல்லு, நான் எதனாலும் வந்துட்டு உனக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கவும் இவ அவனை போட்டு அடிச்சுட்டு அவனையே வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. எப்போவுமே கெட்டவங்க ரொம்ப கெட்டமான செயல்கள் தான் செஞ்சிட்ருப்பாங்களா, எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே நிற்க அவன் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கானா. அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் உன்னை பார்க்கணும், இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு இவளை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை,
இருந்தாலும் போயே தீருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விலக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ பிரேமும் அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியோடைய பேச்சு கேட்டுட்டு ஹீரோயினை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒரு கார் ஷாப்புக்கு வரான். ஸோ அங்கே பார்த்தோன்னா அவன் ஒரு ஆளை வந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே ஹீரோனுடைய கார் மாடலையும் கார் நம்பர் அப்புறம் ஹீரோனுடைய ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த காரு வெடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் கூட இருக்கக்கூடிய ஆள் பார்த்தோன்னா அந்த லாயருடைய ஆள் தான். இப்போ இவங்க பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே ஃபோனில் கால் பண்ணி அவரை கேட்க வச்சிடுறான். ஸோ இப்போ இவங்க ஹீரோயினை கொலை பண்ணுறாங்க. அதுவும் அந்த காரை வச்சு தான் கொலை பண்ண போகிறாங்கன்ற இவங்களுடைய பிளான் அந்த பக்கம் தெரிஞ்சிடுதான். ஸோ ஹீரோயின் இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டான். சமயத்தில் ஹீரோவுடைய அம்மா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு விடாமல் வந்து அவங்களுக்கு பொறுமையாக ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அவங்க கேட்குற மாதிரியே இல்லையா, அதனால அவங்க கையெல்லாம் வேற கட்டி போட்டுட்டா இவளை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க கிட்ட பொறுமையாக பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க எனக்கு ட்ரிங்க் வேணும், என்னோட லைஃபே சரி கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க லைஃப் சோகத்தையெல்லாம் கேட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுலாம் இருந்துட்டு இருக்காளாம். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு தண்ணியெல்லாம் அப்பப்போ கொடுத்து அவங்களுக்கு தெளிய வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கும் போது, நீ என்கிட்ட நடிக்க தான் செய்கிற, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ என் வீட்டை வந்து கெடுக்க வந்தவ, நீ வந்து எனக்கு மருமகள் ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்லி கத்திட்டு அவளை பிடிச்சி தள்ளி விடுறாங்களா. ஹீரோயின் அதனால கையில் வச்சிருக்க கிளாஸ் வந்து கீழே விழுந்து அது உடஞ்சி அவளுக்கு கையில் வந்து கிளாஸ் பீஸ் எல்லாம் குத்தி நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்த உடனே ஹீரோவுடைய அம்மா, நீயா தான் விழுந்த, நான் ஒன்றும் பண்ணலைங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேவலமான ஒரு பழக்கம். தப்பு பண்ணால் அதை ஓன் பண்ணணும், இல்லை தப்பே பண்ணக்கூடாது. சும்மா சும்மா தப்பு பண்ணிட்டு அடுத்தவன் மேலே பழி போடுறதுலேயே அத்தனை பேரும் குறியாக இருக்கீங்க, 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து முழங்கிட்டே கிளம்புறா. அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்கல்ல, பார்த்தா அங்கே ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்துட்டு இவங்களுடைய கம்பெனியை ட்ராஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் என்னென்னா, பல வருஷமாக ஹீரோவுடைய கம்பெனியில் எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் எல்லாம் புதுசாக கவர் போட்டு வித்துட்ருக்காங்க. ஸோ இல்லீகலாகவும் நிறைய ட்ரேட் நடந்துட்டுருக்கு. கூடவே இதனால் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு சிக் பீப்புள் எல்லாம் இறந்துட்டுருக்காங்க இவங்களோட கன்சியூம் பண்ணுறவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, யார் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு அதை பெருசாக ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து தான் இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்த கம்பெனி பேரை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் தனாவாக தான் இருந்துட்டுருக்கான். ஸோ இப்போ ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் சேர்ந்து அங்கே தனாவோட வீட்டுக்கு வராங்க. தனாவை அப்போ தான் அந்த டாக்டரும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த டாக்டருமே தனா கிட்ட வார்ன் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த மாதிரி இங்கே ஹீரோ வந்து வரதுக்கு ஹையராக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவன் வேணாலும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனா சொல்கிறானா. ஹீரோ அங்கே வந்த உடனே எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு மட்டும்தான் கேட்குறான். இதை கேட்டவுடனே தனாவும், ஏதோ உன் கம்பெனி மேலே இப்போ வந்துட்டு ஒரு பழி வந்துச்சு, அதை பற்றி கேட்குறியா, இல்லை உன்னுடைய பொண்டாட்டி நீ ஒழுங்காக அவளை பார்த்துக்கலன்னு சொல்லி என்கிட்ட டெய்லி வந்து நிற்கிறாளே அதை வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் காஸ் பண்ணுறானா. அதனால் ஹீரோ கேட்டுட்டு கோவப்பட்டு அவனை ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். அவள் எப்படி தான் உன்னைய போய் விரும்பினாலோ உன்னை போய் இன்னும் நம்பிட்டு இருக்காளோ எனக்கு தெரியலை, இவ்வளோ கேவலமாக வந்து உன் கூட இத்தனை வருஷம் பழகினவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க மனுஷரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிகிட்டு இருக்கானா. அதுக்கு தனாவும் வந்துட்டு பதில் சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது கரெக்டாக தனாவுடைய அம்மா சத்தம் கேட்டு வெளில ஓடிந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் தனாவும் மாற்றி மாற்றி வந்துட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டு வார்த்தையால் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிறதுக்காகவே பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ வந்து தனாவை திரும்ப இன்னொரு அடி அடிச்சிடுறான். அடிச்சுட்டு என்னோட கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எது என் பையன் பண்ணியிருந்தாலும் சரி நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை தயவு செஞ்சு விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்களா. சிவாக்கு அதை பார்த்தோன்னே மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுடைய அம்மா வந்து இந்த அளவுக்கு கெஞ்சுறாங்களேன்னு சொல்லிட்டு தனாவும், உங்கள் பையனை நம்பாமல் கண்டவங்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அவன் ஒரு கொலைகார குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கத்துறானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துடுது. உடனே தனாவும் அவனு திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிக்க அப்போ தனாவுடைய அம்மா நடுவில் பூந்து விலக்கி விட்டுடுறாங்க. உனக்கு கெஞ்சி கேட்குறப்பா, என் பையன் என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நீ கொஞ்சம் பொறுத்து போப்பா, அவன்கிட்ட நான் பேசுகிறேன், அவன் இனிமேல் இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டானோடனே ஹீரோ கடைசியாக ஒரு வார்னிங் கொடுக்குறேன், என் கம்பெனி பேருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ கிளம்பி போயிடுறான். ஸோ இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்டேருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அப்பா இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஓடி போய் தலைமறைவாகிட்டாரு. இப்போ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி சாரி கேட்குறாரு. ஸோ எல்லா பிரச்சனையும் என்னால் தான் இல்லையா, நான் பாஸ்டில் எந்த ஒரு தப்பும் வந்து முடிவாக எடுத்துக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் உன் மேலே எந்த ஒரு பழியும் வந்திருக்காரு, இப்பயுமே நான் ஓடி போனதுக்கு உனக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அதனால் என்னைய வந்து மன்னிச்சிடு, இப்போ நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், நீ தான் கஷ்டப்படுறங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னால் வந்துட்டு இப்போ உன்னைய பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஸோ இதை வாசிச்சுட்டு வந்துட்டு இப்போ கூட அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போது தான் அவங்க அம்மா அங்கே அழுதுகிட்டே வராங்க.
வராங்க. உங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இனிமேல் அவர் நம்மளுக்கு வேண்டாம். உங்கள் அப்பாவுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன். இனிமேல் அந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் அழுகுறாங்களா. ஹீரோ அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய அம்மா தனாவை வந்து திட்டுறாங்க. பாதி நாள் நீ இப்போலாம் வீட்டுக்கே வரதில்லை. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு வந்துட்டுருக்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வர அதுக்குள்ளே புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு வந்திருக்க. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? பழிக்கு பழி வாங்கணும், ரிவெஞ்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்வோங்கிறது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஸோ எல்லாமே இப்போ வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீ பண்ணக்கூடிய விளைவுகளாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்போ கூட அந்த கொலைகார குடும்பத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு தனா கேட்கும்போது அவனை அப்படி சொல்லாத, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீ கண்டுக்காமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவனை சத்தம் போடுறாங்க. நான் அப்படியெல்லாம் ஈஸியாக விட மாட்டேன், பழி தீர்த்தே தீர்வேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா கோவம் வந்துடுது. சரி இனிமேல் நீ எக்கேடாவது கெட்டுப்போ, என்னைய பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. இந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி வராளா. ஹீரோயினும் அவளும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோ 2 பேரையும் பிரித்து விட்டுட்டே இருக்கான். நீங்கள் 2 பேருமே எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஒன்று பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னொன்று ஒய்ஃபு. அதனால் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்காதீங்க, எது வேணுமோ பேச மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டாக்டரோ நான் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், தனா வந்து இப்போ உன்னை இந்த விஷயத்தில் மாட்டி விடலை. அந்த டாக்டர் சொல்லி முடிச்சோடனே ஹீரோயினும் தனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், தனா இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான், எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சுக்கு நேராக தான் பேசுவான், இப்படி பின்னாடி போய் குத்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ யாருக்கு தனாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்குங்கிற பொசசிவ்னஸ் போட்டி தான் இங்கே நடந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் அங்கே நக்கலாக கேட்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் திரும்பி அவன் அட்டடயத்தில் முறைச்சிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு தனா கேத்தவலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, சத்தியமாக கிடையாது, இவளுக்கு அவனுக்கு செட்டே ஆகாது, அவன் பக்கத்தில் கூட இவளால் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை பற்றி கமெண்ட் பண்ணுறாளா. டாக்டர் எதையுமே சட்டை பண்ணலை. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு தெளிவாக புரியுது. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறமா அந்த வக்கீலை சந்திக்கிறதுக்காக வரா. வந்து அங்கிள் கிட்ட சொல்கிறா அவங்க ஆன்ட்டி ஏதோ ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதை கேட்டுட்டு அந்த வக்கீலும் அப்போ ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கார் விஷயத்தை பற்றியும் வந்து அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ பிரேம் வந்து உன்னை கொல்லணும், உன்னுடைய காரை வச்சு தான் ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறான் இல்லையா, அதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்கள கையும் களவுமாக பிடிப்போம், பிரேமுக்கு அந்த கார் கிடைக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுபடி ஹீரோயின் இப்போ அவளுடைய வீட்டுக்கு வராளா. அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபியூனலுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு உள்ளே வரா. அப்போ அந்த லாயர்கிட்ட பேசின மாதிரி காரை வந்து அங்கேயே விட்டுட்டு போனால் தான் பிரேம் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை இருக்கு போல் பேட்டரியில், நான் அதெல்லாம் வர சொல்கிறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும்னு அவளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சர்வெண்ட் அதான் பிரேமோடைய அக்கா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வராளா. அப்போ தான் கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்ட்டியோடைய வேலைக்காரங்க இவளை பார்த்து கொஞ்சம் பம்மிட்டு நிற்கும் போது அவள் அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஃபியூனரல் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அங்கே ஆன்ட்டியும் ஜானும் வராங்க. அப்போ அந்த ஆன்ட்டியும் நீ இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னே, அப்பாவுக்கு அம்மாவுக்குன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவை நான் இழந்த கொஞ்ச நாளைக்கு நீங்கள் என்கிட்ட பாசமாக இருந்தீங்களே அதுக்காக தான் நான் இப்படி வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளுடைய ஆன்ட்டியும் ஜானுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் மறுத்துட்டாங்கிறது கிளம்பிடுறா. ஜானும் மூஞ்ச காட்டிகிட்டு இருக்கா. அவளெல்லாம் நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண விட மாட்டேன், அவள் பண்ணுறதை நான் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ அந்த ஆன்ட்டியும் ஏதோ மனசுக்குள்ளே பிளான் போட்டுக்கிட்டு அப்போ ஜானை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவகிட்ட ஒரு ரிங்கை வேற வந்து ஒரு லஞ்சமாக கொடுத்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நான் சொன்னது அப்படியே போய் செய், நான் கிட்ட ஒரு நோட் புக் தரேன், அந்த நோட் புக்கை ஹீரோயின் கையில் எப்படியாவது வந்துட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவள் அதில் இருக்கிற நம்பர்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜானு ரிங்கை கொடுத்துட்டீங்கல்ல வேலையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போயிடுறா. இப்போ அந்த ஆன்ட்டி போயிட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜானுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே ஜான் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் அவர் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கொடுத்த நோட் புக்கை அப்படியே கீழே தூக்கி போட்டுடுறா. ஸோ ஹீரோயின் அங்கே வராளா இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோட்டு தெரியாமல் மிதிச்சிடுறா. அதனால் கையில் எடுத்துகிட்டு பெட்லேயும் வச்சிடுறா. அப்போ ஜான் நான் உங்ககிட்ட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், முதல்ல அதை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த ஆன்ட்டி புதுசாக அங்கே வர மாதிரி உள்ளே வராங்க. வந்துட்டு நான் ஒரு நோட் புக் சின்னதாக கொடுத்தேன்ல என் பாஸ்வேர்டெல்லாம் இருக்கிறது, ஸோ அந்த நோட் புக்கை முதல்ல என்கிட்ட கொடு, நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானும் வந்துட்டு சரி இருங்க நான் தேடித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் பக்கத்தில் தான் அந்த நோட் புக் இருக்குது, அவங்க பாஸ்வேர்டுன்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. ஸோ இப்போ இந்த ஆன்ட்டி அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்களா. ஹீரோயின் அதை எடுத்து அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்துட்டு அந்த புக்கில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறா. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாமே பிளான் படி போடுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவனோட அப்பா அம்மாவுடைய அந்த அனிவர்சரிக்காகன்னு சொல்லி இவங்க ஏற்பாடு பண்ணதே ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக தான். இப்போ அவள் கையில் அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, அவள் அந்த லாக்கரை எப்படியும் ஆக்சஸ் பண்ண போவா. அப்போ அவளை கையும் களமாக பிடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. ஹீரோயின் என்ன
பண்ணுறான்னா அந்த லாயர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு அவங்கள இந்த இடத்துக்கு வர வச்சிடுறா. ஸோ அதில் வந்து எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முன்னாடியே சொல்கிறா. போய் பார்க்குறதுல தப்பு இல்லையே, அதனால போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அங்கே எல்லாரும் பூஜையில் இருக்கும்போது ஸோ இப்போ அவர் அங்கே வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். அப்போ திடீர்னு அந்த வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரியை மட்டும் வேணும்னே இந்த ரூம் வாசலில் உட்கார வச்சுட்டு அந்த ஆண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க சத்தம் கேட்டுட்டு உள்ளே வரும்போது இவர் யார் எப்படி உள்ளே வந்தாருன்னும் போது நான் இங்கே விண்டோவை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பாஸ் வர சொன்னாங்க, அதனால் வந்தேன், நீங்கள் கதவு கிட்ட தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்பிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டு அந்த இன்னொரு வேலைக்காரங்க வராங்களா. ஸோ அவங்க வந்து கேட்கவும் இவங்க ரிப்பேர்மேன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னோடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்படி இருந்தால் பாஸ் நம்ம 2 பேர்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எந்த ரூமில் இருக்கான் முதல்ல என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு கரெக்டாக இந்த ரூம் வாசலில் வராங்களா. அப்போ பார்த்தா இந்த லாயர் உள்ள கரெக்டாக லாக்கரை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இவங்க பேசுகிற சவுண்டு கேட்டு அவர் ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு அவர் கால் பண்ணி அதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணேன், அங்கே ஆளுங்க வந்துட்டாங்க, உள்ளே இருந்தது ஃபேக் ரெக்கார்ட்ஸா இல்லை புதுசான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரா. இது எல்லாத்தையுமே அவளுடைய ஆன்டி பின்னாடி வந்து ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்றாங்க. ஸோ நீயா போவன்னு பார்த்தா உனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு இருக்குது, நீ மாட்டிக்க கூடாதுன்னு வேற யாரையோ ஆல் செட் பண்ணி வச்சிருக்க போல, ஆனாலும் இதை இதோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நடுவில் இந்த அங்கிள் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்கும் போது அங்கே ஜான் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கும். அவளை தடுக்கிறதுக்காக ஹீரோ வந்து கால் பண்ணான். பட் அதுக்குள்ளே கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருப்பாள். இப்போ ஹீரோக்கு இவ கால் பண்ணியிருப்பாளா, ஹீரோ திரும்ப எடுத்துருக்க மாட்டான். ஸோ மிஸ்டு கால் பார்த்துட்டு இப்போ அவன் பண்ணுறான். அதை வந்து இவ எடுத்தோடனே நீ எனக்கு கால் பண்ணியிருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் நான் உனக்கு கால் பண்ணனா எப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஷின் பண்ணுறான். அதை கேட்டுட்டு அவன் அங்கேருந்து ஷாக் ஆகிட்டு இல்லை ஹீரோயின் தான் சொன்னா நீ எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியா இல்லையே நான் ஆக்சுவலாக இப்போ தான் உனக்கு கால் பண்ணுறேன், ஆக்சுவலாக உன்னோட மிஸ்டு காலை பார்த்துட்டு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னோடனே அங்கே ஜானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோயின் வந்து போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ இவங்க வேற ஒரு விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஆன்டி ஹீரோயின் வந்து எனக்கு சொந்த பொண்ணு மாதிரி, ஸோ அவளுடைய அப்பா அம்மாவை இழந்துட்டு அவள் கஷ்டப்படும் போது என்னுடைய லவ் எல்லாத்தையும் அவளுக்கு தான் கொடுத்தேன், கேர் எல்லாம் அவளுக்கு தான் கொடுத்தேன், என்ன தான் சொத்து என் பேரில் வந்து என் மேலே நிறைய பதவிகள் எல்லாம் வந்தாலும் என் வேலைக்கு நடுவில் இவரை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப வந்து பெருமை பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் பக்கம் மயக்க திரும்பின உடனே ஹீரோயினும் இந்த மாதிரி வந்துட்டு சிரிச்சு பேசுகிறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது எவ்வளோ உண்மையானதுங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு லைஃப் டயத்தில் வந்து படிச்சுட்ருக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறது எல்லாம் உண்மை கிடையாது, சும்மா வந்துட்டு வழியே பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது, அது இதுன்னு வந்துட்டு அவங்க ஆன்ட்டியை பாயிண்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காளா. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து அவளுடைய ஆன்ட்டியுமே அவளுக்கு ஒரு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, கண்ணாலே இந்த மாதிரி பேசாத செய்யாதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் ஜான் உள்ளே பூந்து நம்ம ஹீரோயின் மேலே ட்ரெஸ் எல்லாம் ஜூஸ் எல்லாம் வந்து கொட்டி விட்டுட்றா. ஸோ ஹீரோ வந்து கால் பண்ணான்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை வந்து வீடியோ அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும் போது அவங்க அம்மா ஜானை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவளும் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்காளா. ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஆச்சா எனக்கு வந்துட்டு பேச தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஜானை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஜான் அடி வாங்கிட்டே இருந்துட்டுருக்காளா. இவங்க எல்லாரும் நல்லா ஸ்கூப் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ விழுந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ மீனா ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஜான் கிட்ட இருந்து பிரிக்கிறா. ஜானை வந்துட்டு அவங்க அம்மாவும் உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்களுடைய ஸ்டாஃப் கிட்டலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஒரு வழியாக வந்து சண்டையிலேருந்து பிரிச்சதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டியும் நம்ம ஹீரோனை பார்த்து நீ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீனப் பண்ணிட்டு வா, உன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த லாக்கரை வந்து செக் பண்ணுறதுக்காக வராங்களா. ஸோ அந்த லாக்கரில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லாக்கரை வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மொபைலில் கால் வருது. ஸோ அந்த கால் பேசிக்கிட்டே இவங்க லாக்கரை க்ளோஸ் பண்ணாமல் வெளில வந்துடுறாங்க. இதுவுமே இவங்களோட ஒரு பிளான் தான். இவங்க அப்படியே வெளியில் வரதை பார்க்குற நம்ம ஹீரோயின் லாக்கர் ஓப்பன் ஆனது இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்து பார்த்துட்ருக்காளா. இதை அங்கே அவங்களும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உங்கள் மேலே ஒரு திருட்டு கேஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஆன்ட்டி, அவங்களுடைய லாக்கர்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டீல் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனோட ஆன்ட்டியோ அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்களா. அப்போ அவங்க இங்கே வந்து சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, நீ அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணது அப்புறம் அங்கேருந்து டாக்குமெண்ட் எடுத்ததெல்லாம் இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது, பேசாமல் நான் சொல்கிற மாதிரி கேளு, நாளைக்கு பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் பேருக்கு மாற்றி கொடுத்துரு, அப்படி இல்லைனா நீ வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் போலீஸ்கிட்ட கண்டிப்பாக கொடுத்து உன் மேலே கேஸும் போட்டுருவேன் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காளா. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது,
முடியாது. ஸோ இதை நீ சைன் பண்ணி கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இருக்காது, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வராங்களா, அப்போ இந்த ஆண்டி வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கும் போது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் கேஸ் கொடுக்க முடியாது, சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு போகவே கிடையாது, லாக்கர்லேயும் எல்லா திங்ஸும் அப்படியே தான் இருக்கும், திரும்ப போய் செக் பண்ணி பாருங்கன்னு இவங்க ஷாக் ஆகிட்டு அப்படி போய் அந்த லாக்கரை செக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லா திங்ஸுமே அங்கேயே தான் இருக்குது. ஸோ இவங்க எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் போலீஸை பார்த்து, சாரி எங்கள் ஆண்டி இப்படி தான் அப்பப்போ வந்துட்டு கண்ணா பின்னான்னு ஹலுசினேட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுவாங்க, உங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆண்டியை பார்த்த உடனே அந்த போலீஸும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ தேவையில்லாமல் எங்கள் வேலையை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இனிமேல் ஒரு தடவைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ ஹீரோயின் அந்த ஆண்டிகிட்ட போயிட்டு நக்கலாக சொல்கிறா, இந்த மாதிரி நாளைக்கு ஏதோ பெருசாக ஒரு பிளான் வச்சுருந்தீங்களே, அந்த பிளான் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு, ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக பிளான் போடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் அவளும் மீனாவையும் கிட்டியையும் கூட்டிகிட்டு வந்து அந்த லாயர் தான் தனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவங்க பண்ணது இனிமேல் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கூடவே வந்துட்டு ஹீரோனை இப்போ கொலை பண்ணணுங்கிறதுக்காக பிரேம் கிட்ட அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது, ஸோ அதுக்காகவே அவனை கையும் களமாக பிடிக்கிறதுக்கு காரை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன், அந்த கார் வந்து சீக்கிரமாக வெடிக்கிற மாதிரி அவன் ஏதோ செட் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறான். எனக்கு ஒருத்தன் கால் பண்ணுறான். ஸோ அப்பா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொன்னது சிவாவுடைய அப்பா தான், அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, உங்கள் அப்பாவை வந்து எந்த இடத்துல எரிச்சாங்கன்றதும் எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்கள் அப்பாவை ஷூட் பண்ணும் போது அவருடைய பிளட்டெல்லாம் அந்த சிவாவுடைய அப்பா ஷர்ட்டில் வந்து பதிஞ்சுது, அந்த ஷர்ட்டை கொடுத்த சொல்லியும் என்கிட்ட தான் கொடுத்தாங்க, பட் அதை நான் பண்ணலை, என்கிட்ட தான் இருக்குது, இந்த 2 விஷயம் உனக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்கா நீ எனக்கு 10 மில்லியனோட வந்து சந்திக்கணும், எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா அந்த ஷர்ட்டை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், கூடவே உங்கள் அப்பாவோட பாடியை எங்கே எரிச்சாங்கன்ற பிளேஸையும் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் தானே கோவப்பட்டுட்டு வந்துட்டு கத்திட்டு இருக்கான் ஃபோன்லேயே. அந்த ஆள் வந்து இடத்த சொல்லிட்டு பணத்தையும் வந்து கேட்டுட்டு இப்போ ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டான். அவனோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா எப்பயோ வந்துட்டு தனாக்கு 10 மில்லியன் வந்து செக் எழுதுன மாதிரி ஒரு பழைய செக்கை பார்க்குறான். ஸோ இதை பார்த்த உடனே அங்கே தனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு செக் 10 மில்லியனுக்கே வந்துட்டு கொடுக்குறான். ஸோ இதோட வந்துட்டு உன் கணக்கும் என் கணக்கும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னுடைய கம்பெனியில் நான் இந்த பிரச்சனையை பண்ணக்கூடாது, என் கம்பெனிக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ தனாக்கு வந்துட்டு அந்த செக்கை வந்து வச்சுக்கிறதா கொடுக்குறதான்னு புரியாமல் இருக்கா. அவன் ஃப்ரெண்டு வந்துடுறான், போலீஸ் ஃப்ரெண்டு. ஸோ வந்தோடனே தனாவை பார்த்து அவன் வந்து எதுக்காகடா இதை வாங்கினேன், இதை வாங்கிட்டேன்னா நீ தான் இவனை பற்றி தப்பாக ஆர்டிக்கல் எழுதுன மாதிரி ஆகிடும், அந்த ஆர்டிக்கல் நீ எழுதலைங்கிறதும் உண்மை, அதில் இருக்கிறது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால் சிவா கிட்ட அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக தனா என்ன பண்ணியிருக்காங்கிறது அவனுக்கே தெரியும், அதனால் நீ வந்து இடைஞ்சல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் தனா வந்து இல்லை இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த செக்கை வந்து திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இப்போ தனா வந்துட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருக்கானா, அதனால் இங்கே ஹீரோவையும் கொஞ்சம் மட்டம் பேசி இருக்கும் போது ஹீரோ வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்குறான். கரெக்டாக இவங்க இங்கே மீட் பண்ணியிருக்க விஷயத்தை தனாவுடைய அம்மா வந்து அந்த டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதனால் டாக்டர் நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்துடுறான். அடிச்சுக்கிற நேரத்தில் இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்கள பிரித்து ஆளுக்கு ஒரு திசையில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜானுக்கு அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கால் வருது. இப்போ அந்த 100 மில்லியன் டீல் வந்துட்டு ஒன்று சைன் பண்ணாங்கல்ல, அதான் இந்த பிரேம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண டீல். ஸோ அந்த டீலுக்கு இவங்க வந்து ஸ்டீலெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க, பட் அங்கே வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ திரும்ப நம்மளுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 100 மில்லியன் நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் உடனே ஆஃபீஸ்க்கு வரேன்ட்டு போய் அவளுடைய காரை ஸ்டார்ட் பண்ணுறா. பட் வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய காரை எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்லி சாவியை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்புறா. அங்கே வரக்கூடிய பிரேம் அப்போ தான் பார்க்குறான், அந்த இடத்துல கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகுறான். ஏன்னா ஹீரோயினுடைய கார் வந்துட்டு இப்போ தான் மாடிஃபை பண்ணி வந்திருக்கு, அது ஜான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறத அவன் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவளுடைய அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏதாச்சும் ஏதாச்சும் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம கொஞ்சம் லேட்டாக கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கப்பில் வேற எங்கேயோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாமா, அதனால் அதை வாங்கிட்டாங்க, இப்போ நம்மளோட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீல் பைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிடணும்ல, அதுலேயும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கே காசு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவ டென்ஷன் ஆகிடுறா. இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஜானுடைய அம்மா அங்கே வராங்களா, வந்து அவளுக்கு பழின்னு ஒரு அறை கொடுத்துட்டு தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் நான் மட்டும் தான் தட்டுறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதில்லன்னு இவளும் கத்திட்டு அங்கேருந்து கோவமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறா, ஹீரோனோட வண்டியை தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வண்டி எடுக்கிறதுக்காக வரும்போது தான் கரெக்டாக கிட்டி அங்கே வந்திருக்கான். ஸோ ஹீரோனோட வண்டி அங்கே நிற்குது, இதை தானே பிரேம் வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான், ஆனால் இந்த வண்டி எப்படி இங்கே நிற்குதுன்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும் போது ஜான் வண்டியில் ஏறி கிளம்புறதுக்காக வராளா. கிட்டி அவளுக்கு தடுத்து நிறுத்துறான், அவளுக்கு ஏதாவது ஆகிடும் பயந்துட்டு. இவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறா.
பிரேம் ஓடி வந்து இப்போ ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயினுடைய வண்டியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனால் இப்போ அதை ஜான் ஓட்டிட்டு போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஜானுக்கு கால் பண்ணுறாங்க. அவள் கோவமாக இருக்கனால யார் காலையுமே எடுக்கலை. ஸோ இந்த சமயத்தில் பிரேம் வந்துட்டு டக்குன்னு சொல்கிறான், ஹீரோயினுக்கு ஒரு வேலை நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சு போல், அதனால தான் நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து காரை பிளான் பண்ணி விட்டுருக்கா. அது மூலமாக இப்போ ஜானுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகணுங்கிறது தான் அவளுடைய கெஸ்ஸாக இருந்திருக்கு. ஜானும் அதே மாதிரி எடுத்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறான். ஜான் வந்து உன் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான்ட்டு. ஹீரோயினும் ஒன்றா இருக்காங்களா, அதனால ஹீரோ கிட்ட சொல்லி ஜானை கால் பண்ணி வண்டியை நிறுத்த சொல்கிறான். அவன் இந்த மாதிரி ப்ராங்குக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். என்னால் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல வண்டியை நிறுத்த சொல்லுன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக சொல்லவும் அவன் ஜானுக்கு கால் பண்ணுறான். அவனுடைய காலையும் அவன் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் கிட்டி வந்து இங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கானா ஜானை. ஸோ அவனை பார்த்த உடனே அவன் ஹீரோயின் சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக வரான்ட்டு அவன் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு லேம்ப் போஸ்ட்டில் இடிச்சிட்றான். ஸோ அப்படியே மயக்க நிலையில் இருக்கும்போது கிட்டி அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி இவளை காப்பாற்றுறானா. வண்டி கரெக்டாக வெடிச்சிடுது. 2 பேரும் அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. 2 பேருக்குமே உயிர் சேதமெல்லாம் ஆகலை. ஹீரோயின் கிட்டியை வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருக்கா. உன்னால தான் இன்னைக்கு ஜான் உயிரோடவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்டி மேலே ஜான் வந்துட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவன் தான் காரை வந்து இந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கான், ஜானை கொலை பண்ண பார்த்துருக்கான்னு. ஜான் அங்கேருந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. பட் கிட்டி அவளை காருக்குள்ளேயே போட்டு அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியும் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். இது எல்லாமே பிரேமோட பிளானாக தான் இருக்குது. இதோட இந்த பார்ட் முடியுது.